அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நியூஸ் 2 நாளாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய நியூஸு ஜம்மு காஷ்மீரில் ஒரு இஷ்யூ நடந்தது. இது எப்பவுமே நான் சொல்லுவேன், கிளாஸில் எப்பவுமே சொல்லுவேன், நாடு தான் ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் தாங்க மற்றது எல்லாமே. நம்மளை ரீச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்துலேயே இது பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கணும். அதுக்கான ஆக்ஷனை இந்திய அரசாங்கம் எடுக்கணும்னு நம்ம நம்புவோம். இருந்தவர்களுக்காக நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு லெவல்ஸ் போவோம். முதல்ல நான் என்ன இந்த வீடியோட கொடுக்குறேன்னா, ஒரு ஸ்ட்ரைக்கை மீன் பண்ணி ஒரு விலையை சொல்றேன். அந்த ஸ்ட்ரைக் இன்னொரு இடத்துல போனால் அது வேற விதமாக மாறும், ட்ரெண்டை மாற்றும். அதெல்லாம் தெரியணும். நான் இது ட்ரெண்டுக்காக மட்டுமே கொடுக்குறேன். வேற இதை வச்செல்லாம் நம்ம ட்ரெண்டே பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? எதுக்குன்னா நீங்க சிந்திக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். என்னடா ஒரு வித்தியாசமா கொடுக்குறாரு அப்படிங்கறது சிந்திக்கணும். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா போய் கத்துக்கோங்க. அங்க படிச்சுட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட கிளாஸ் போறதுலாம் இதுல சார், நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். முதல்ல மார்க்கெட்னா என்ன, ஆப்ஷன்ங்கிறது எதனால வந்தது, இதெல்லாம் போய் தேடுங்க. அது படிச்சீங்கன்னா கண்டிப்பா வருட கணக்காகும், இல்லைன்னு நான் சொல்லலைங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க மேக்ஸ்குள்ள வர முடியும். போயிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பேட்டர்ன்ஸ், நீங்க ட்ரெண்ட் லைன்ஸ் என்ன படிச்சாலும் அதெல்லாம் முதலீட்டுக்கானது. ஆப்ஷன் பையிங் அதெல்லாம் வைத்து வாய்ப்பே கிடையாது. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்கன்னு தான் நான் அட்வைஸ் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் கிடையாது. காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:00 முடியுங்க, அவ்வளவுதாங்க. ஆனா ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு அது எந்த மார்க்கெட் என்ன இதுல இருக்கோ அதுக்கு ஏற்றப்போ டைம் வேல்யூல மாறும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி நம்ம ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுவீங்க, 0 to 0 கால் பண்ணுவீங்க. நான் சொல்லி கொடுக்கறதோட சரிங்க, 0 to 0 பண்றதுல. ஏன்னா அதுல 0ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்மளுடைய சேஃப் ட்ரேட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அந்த மெத்தட்ல இந்த 0 to 0 காலும் வந்தா என்ட்ரி எடுத்தா கண்டிப்பா நானும் 0 to 0 கால் எடுப்பேன். ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய பேர் எக்ஸ்பைரி டேல எனக்கு ப்ரீமியம் மெல்ட் ஆயிடுது சார், பயமா இருக்கு சார் அப்படின்னு. ஆனா எக்ஸ்பைரி டேல தான் மார்க்கெட் இங்க போகும்னு சொல்லிட்டே போகும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது இந்த விலையில வாங்கலாம், இந்த விலையில போனா கரெக்டா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு எக்ஸ்பைரி டேல கத்துக்கிறது. இல்ல எனக்கு அந்த மாதிரி இதாகுது, பயமா இருக்குன்னா நம்ம கால்குலேஷன் அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்கு இல்லைங்களா, அதுல போயிட்டு கால்குலேஷனை போட்டு அதுல ட்ரேட் பண்ணிடுங்க. அதுல ப்ரீமியம் அவ்வளவுதான் மெல்ட் ஆகாது. ஈஸி, அழகா எப்பவும் போல நார்மலா ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,200 புட்டு 42 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணணும், மேல இருந்தா இறங்குவதற்கு ட்ரை பண்ணணும். இதற்கு கீழே மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டு நல்லா கவனிங்க, இதுக்கு கீழே மட்டும் சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் நான் சொல்றது ஏறும் இறங்கும், இப்படியே ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா இவரு கீழே இங்க இதுக்கு கீழே இருக்கும்போது வந்தாருன்னா ஒரு வெளியில திரும்பணும் மறுபடியும், இல்லைன்னா இங்க இருந்து கீழே ஃபாலோ ஆகும். ஆனா இதுக்கு மேல போயிட்டா ஒரு வெளியில போயிட்டு திரும்பணும், மேல ஃபாலோ ஆகும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி மேக்ஸ் போகும். அப்போ இந்த பிரைஸ் கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்ல சார், மார்க்கெட் இது கீழே தானே சார் இருக்கு, மார்க்கெட் ஏறணும் சார், ஏற மாதிரி ஏறும், டக்குன்னு கீழே அப்படியே விடும், ஏற மாதிரி ஏறும், கீழே விடும், இப்படியே ட்ரேட் ஆகும். இதுக்கு கீழே இருக்க வரைக்கும். மேல போயிடுச்சுன்னா மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இதுல ஃபால்ஸா இதுக்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்றது ஃபால்ஸா நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவோம், அதெல்லாம் நம்ம மேக்ஸ்லயே கண்டுபிடிக்க முடியும். அப்போ யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதை சேர்த்துதான். நீங்க படித்து முழுமையா தெரிந்தா வர்த்தகம் பண்ணுங்க. எங்க பை பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணுமா, வைக்காம பண்ணணுமா, என்ட்ரி எங்க எடுத்தா என்ன டார்கெட் வைக்கலாம், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.